டிராகன்கள் வளர்ந்த பிறகு தங்களுக்கு சேவை செய்ய சீடர்களை சேர்த்துக் கொள்வது வழக்கம். இந்த சீடர்கள் அவர்களின் அடிபணிந்தவர்கள் மட்டுமல்ல, ஒரு டிராகனின் நகங்களாகவும் பற்களாகவும் செயல்படுபவர்கள். சில வலிமைமிக்க டிராகன்கள் ஒரு சிறிய நாட்டின் இராணுவத்திற்கு இணையான பலம் கொண்ட சீடர் பட்டாளத்தையே தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். அந்த 2 வெள்ளை டிராகன்களும் ஒரே எல்லையை பகிர்ந்து கொண்டதால் அவர்களிடம் சுமார் 2000 சீடர்கள் இருந்தனர். இது மிகவும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையாகும். இப்போது அவர்கள் அனைவரையும் கானின் இடத்திற்கு அழைத்து வந்திருந்தனர். அந்த பகுதி முழுவதும் உயிரினங்களால் நிரம்பி வழிந்தது. குளிர்ந்த காற்றில் பலதரப்பட்ட உயிரினங்களின் வாசம் கலந்திருந்தது. கான் அவர்களை உற்று கவனித்தான். அவர்களின் சீடர்களில் பெரும்பாலானோர் தரம் குறைந்த மந்திர உயிரினங்கள். அங்கே சில வெள்ளை வேட்டை நாய்கள், டெரர் லிசர்ட்கள், ஐஸ் பிளேட் பறவைகள் மற்றும் 4 கண்கள் கொண்ட தவளைகள் இருந்தன. பலவிதமான மந்திர உயிரினங்களின் கலவையாக அது இருந்தது. ஆனால் கானின் கவனத்தை ஈர்த்தது ஒரு விசித்திரமான அருவருப்பான உயிரினம். அது பார்ப்பதற்கு ஒரு களிமண் உருண்டை போல இருந்தது. இந்த உயிரினத்திற்கு வழுவழுப்பான நகரும் உடல் இருந்தது. இது பாறை இடுக்குகளிலும் சதுப்பு நிலங்களுக்கு அடியிலும் ஒளிந்து கொள்வதில் மிகவும் வல்லது. இது தனது இரையை தாக்கும்போது அதை அப்படியே சுற்றி வளைத்து மூச்சு திணற செய்து பிறகு தனது உடலில் இருக்கும் அமிலத்தால் இரையை கரைத்து சாப்பிடும். இதன் உணவு முறை ஸ்லைம் போன்றது, ஆனால் அதைவிட அளவில் பெரியது மற்றும் வலிமையானது. இந்த சேற்று அரக்கர்களின் வலிமையும் அளவும் நிலையானவையல்ல. அவை போதுமான ஊட்டச்சத்தை உறிஞ்சினால் ஒரு சிறிய ஏரியின் அளவிற்கு கூட வளரக்கூடியவை. அங்கே மலை போன்ற உருவம் கொண்ட டிராகன்களையும் ராட்சதர்களையும் கூட விழுங்கக்கூடிய ஒரு புராண கால சேற்று அரக்கர்களின் கடவுளை பற்றி கதைகள் உண்டு. தொலைதூர வடக்கு பனிச்சமவெளியில் அவை மிகவும் பயங்கரமான உயிரினங்களாக கருதப்படுகின்றன. அத்தகைய உயிரினங்கள் மிகவும் அரிதானவை என்பதால் கான் அவற்றை பார்ப்பது இதுவே முதல் முறை. அங்கே சுமார் 12 சேற்று அரக்கர்கள் மட்டுமே இருந்தன. அவற்றில் பெரியது சுமார் 3 மீட்டர் அகலமுள்ள அடர்த்தியான சேற்றுக்குட்டை போல காணப்பட்டது. அதன் உடற் தொடர்ந்து நெளிந்து கொண்டும் பிசுபிசுப்பான திரவத்தை சுரந்து கொண்டும் இருந்தது. அது பார்ப்பதற்கு அருவருப்பாகவும் அதே சமயம் அச்சமூட்டுவதாகவும் இருந்தது. உண்மையான டிராகன்கள் தங்களின் சீடர்களை தேர்ந்தெடுப்பதில் நிலையான விதிகள் எதையும் பின்பற்றுவதில்லை. அது முழுக்க முழுக்க அந்த டிராகனின் தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. கான் பொதுவாக மந்திரத்தை பயன்படுத்த தெரிந்த புத்திசாலியான உயிரினங்களையோ அல்லது பிரம்மாண்டமான வலிமைமிக்க உயிரினங்களையோ தான் விரும்புவான். ஆனால் இந்த 2 வெள்ளை டிராகன்களிடம் இருந்த 2000 சீடர்களில் 90% பேர் அறிவற்ற சாதாரண உயிரினங்களே. அவர்களில் சுமார் 200 பேர் மட்டுமே கோபால்ட்டுகள். கோபால்ட்டுகள் என்று அழைக்கப்பட்டாலும் அவை பார்ப்பதற்கு நாய்களைப் போல இருக்காது. அவை பிறக்கும்போதே டிராகன் இரத்தத்தின் சுவைகளுடன் பிறக்கின்றன. அவற்றின் தலைகள் ஓரளவுக்கு டிராகன்களைப் போலவே இருக்கும். நெற்றியில் 2 சிறிய வீக்கங்கள் காணப்படும். உடல் முழுவதும் செதில்கள் படர்ந்திருக்கும். மேலும் எலிகளுக்கு இருப்பது போன்ற நீளமான மெல்லிய வால் இருக்கும். அவை பொதுவாக ஒல்லியாகவும் சிறிய உருவம் கொண்டவையாகவும் இருக்கும். கோபால்ட்டுகள் எங்கிருந்து வந்தன என்பது யாருக்கும் சரியாக தெரியாது. ஆனால் அவற்றின் டிராகன் இரத்த தொடர்பு அவற்றின் முன்னோர்களுக்கும் டிராகன்களுக்கும் ஏதோ ஒரு பிணைப்பு இருந்ததை உணர்த்துகிறது. அவை ஏன் கோபால்ட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன என்றால் அவற்றால் டிராகன் மொழியை பேச முடிந்தாலும் அவற்றின் உச்சரிப்பு மிகவும் விசித்திரமாக இருக்கும். அவை பேசும்போது அடிக்கடி நாய் குரைப்பது போன்ற சத்தங்களை கலந்து பேசுவதால் அவற்றின் டிராகன் மொழி உண்மையான உச்சரிப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக ஒலிக்கும். அறிவற்ற சாதாரண உயிரினங்கள் தங்களின் சுதந்திரத்தை இழப்பதை பற்றியோ அல்லது ஒரு குடைக்கு காவலாக இருப்பதை பற்றியோ கவலைப்படுவதில்லை. ஆனால் கோபால்ட்டுகள் அப்படியல்ல. அவை மிகுந்த வெறித்தனமான பக்தியும் அர்ப்பணிப்பும் கொண்டவை. ஒரு உண்மையான டிராகனை பின்பற்றுவதில் உலகிலேயே மிகவும் விசுவாசமான இனங்களில் இதுவும் ஒன்று. கோபால்ட் பழங்குடியினரிடமிருந்த சில தலைவர்களிடம் சிறகுகள் இருந்தன. இவை அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டின. கோபால்ட் கலாச்சாரத்தில் இந்த சிறகுகள் என்பவை டிராகன் ராணி தியாமெட் வழங்கிய வரமாக கருதப்படுகிறது. இவை அவர்களை குறைந்த உயரத்தில் பறக்க அனுமதிக்கிறது. சிறகுள்ள கோபால்ட்டுகள் தங்கள் சிறகுகளை நினைத்து பெருமைப்பட்டன. அதே சமயம் சாதாரண கோபால்ட்டுகள் அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டன. 2 வெள்ளை டிராகன்களின் சீடர்களையும் பார்வையிட்ட கான் திருப்தியுடன் தலையசைத்தான். கோபால்ட்டுகள் திறமையான சுரங்கத் தொழிலாளர்கள் மற்றும் டிராகன்களின் மிகவும் விசுவாசமான உதவியாளர்கள். அவை தந்திரமானது மற்றும் நரிகுணம் கொண்டவை. ஆனால் ஒரு டிராகனின் கட்டளையை நிறைவேற்ற எதையும் செய்ய துணிபவை. மறுபக்கம் அந்த சேற்று அரக்கர்கள் சுரங்கங்களுக்குள் ஒளிந்திருந்து தாக்கும் ஆபத்தான வேட்டையாடர்கள். அவை எதிரிகளை திணறக்கிய வல்லவை. மிக நன்று.
அவர்கள் சுரங்கங்களுக்குள் சென்று எனக்காக நவரத்தினங்களை சேகரிக்கலாம் என்று கான் கூறினான். மினோட்டார் மந்திரவாதியின் நிலத்தோடு நினைந்தால் அந்த நவரத்தின சுரங்கம் சிறப்பாக செயல்படும் என்று கான் கருதினான். பனி அரக்கர்கள் வசம் இருந்த சிறிய வெள்ளை கிறிஸ்டல் சுரங்கம் இன்னும் அவர்களின் எல்லையில்தான் இருந்தது. ஆனால் கானின் மனக்கணக்கின்படி அது ஏற்கனவே அவனுக்கு சொந்தமாகிவிட்டது. முன்பு மற்றொரு வெள்ளை டிராகனுடன் கூட்டணி வைக்க விரும்பிய அந்த பெண் டிராகன் இப்போது அவனது குகை காவலனாக மாறிவிட்டாள். கூடுதல் சன்மானம் எதுவும் கேட்காமலேயே பனியரக்கர் பழங்குடியினரை தாக்க அவள் அவனுக்கு உதவுவாள். தன்னுடன் இன்னும் 2 வெள்ளை டிராகன்கள் இருப்பது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் என்று கான் உணர்ந்தான். தங்கம், வெள்ளி, சிவப்பு மற்றும் இரும்பு டிராகன்கள் போன்ற பழங்கால டிராகன்கள் பொதுவாக புராணகால வலிமை கொண்டவை. ஒரு வயதான பனி அரக்கன் அந்த அளவை எட்டவில்லை என்றாலும் அதன் சக்தி இன்னும் அச்சுறுத்தலாகவும் நிலையானது. நாட்கள் நகர்ந்தன. 2 வெள்ளை டிராகன் காவலர்களும் கார்னின் குகைக்கு அருகிலேயே தங்கள் வசிப்பிடத்திற்காக எளிய படுக்கைகளை அமைத்துக் கொண்டனர். கார்ன் அவர்கள் தனது எல்லைக்குள் வேட்டையாடக்கூடாது என்று கடுமையான தடை விதித்தான். அவர்களுக்கு பசி எடுத்தால் இருவரும் மாறி மாறி எல்லைக்கு வெளியே சென்று வேட்டையாடிக் கொள்ளலாம். அவர்கள் தங்கள் வேட்டை நேரத்தை எப்படி அமைத்துக் கொண்டாலும் குகைக்கருகில் எப்போதும் ஒரு காவலர் இருக்க வேண்டும் என்பது கார்னின் கட்டளை. அந்த பெண் வெள்ளை டிராகன் சாலியா கொண்டு வந்த உணவை கார்ன் உண்டான். அந்த அரிய மற்றும் சுவையான பனிக்கவச பாம்பு அவனுக்கு மிகுந்த திருப்தியை தந்தது. இருப்பினும் அந்த பெண் டிராகனின் நோக்கம் அவன் சந்தேகிப்பது போலவே இருந்தால் அதற்கு அவன் ஒருபோதும் சம்மதிக்கப் போவதில்லை. அவள் தரும் உணவை அவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அவளது மறைமுகமான நோக்கங்களை, ஹிடன் மோட்டிவ்ஸ், ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாள் கூட முடிவதற்குள் வுல்ஃப்ஹார்ட் குலத்தை சேர்ந்த பனி ஓநாய்கள் அந்த பனிச்சமவெளியை கடந்து இரவு வானத்தின் கீழ் ஒரு பெரும் ஊர்வலமாக பனிப்பாறை எல்லையை நோக்கி வந்தன. அந்த ஓநாய்களுக்கு நடுவே உடல் முழுவதும் காயங்களுடன் சில பெரிய மனித உருவங்கள், ஹியூமனாய்ட் கிரீச்சர்ஸ், ஓநாய் படையால் சூழப்பட்டு கட்டாயப்படுத்தி அழைத்து வரப்பட்டு கொண்டிருந்தன. குகையை பாதுகாத்துக் கொண்டிருந்த 2 வெள்ளை டிராகன்களை கண்டதும் அந்த பனி ஓநாய்கள் ஒரு கணம் உறைந்து போயன. அவை உருமியபடி தங்கள் உடலை தாழ்த்தி போர் புரிய தயாராகின. கார்ன் அங்கே தோன்றிய பிறகுதான் அவை அமைதியடைந்தன. அந்த 2 வெள்ளை டிராகன்களும் திருட வந்தபோது வுல்ஃப்ஹார்ட் குலம் முழுவதும் அங்கே இருந்திருந்தால் ஒருவேளை அவை... நித்திய டிராகனின் பெயர் ஒரு நாள் இந்த கண்டம் முழுவதும் எதிரொலிக்கும். வுல்ஃப்ஹார்ட் குலம் எப்போதும் உங்களது மிகவும் விசுவாசமான நகங்களாகவும் பற்களாகவும் இருக்கும். பனி ஓநாய்கள் எல்லா நேரங்களிலும் உங்களது முன்னணி படையில் நிற்கும் என்று அந்த பனி ஓநாய்கள் கார்னை ஆழ்ந்த மரியாதையுடன் பார்த்தபடி கூறின. அவற்றின் பார்வையில் சில நாட்களே கடந்திருந்தன. ஆனால் அதற்குள்ளாகவே ஒரு கர்வமிக்க வளர்ந்த வெள்ளை டிராகனை தனது குகை காவலனாக கார்ன் மாற்றியிருந்தான். சாதாரண டிராகன்களால் எட்ட முடியாத ஒரு சாதனையை கார்ன் செய்திருப்பதாக அவை உணர்ந்தன. கார்னின் சீடர்களாக மாறிய தங்களின் ஆரம்பகால முடிவை எண்ணி அந்த பனி ஓநாய்கள் பெருமிதம் கொண்டன. அவற்றின் புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்ட கார்ன் ஓநாய்களுக்கு நடுவே இருந்த அந்த உயரமான மனித உருவங்கள் பக்கம் தனது பார்வையை திருப்பினான். சுமார் 150 உருவங்கள் அங்கே இருந்தன. அவர்களின் தலையில் தடிமனான இரட்டை கொம்புகள் இருந்தன. முகங்கள் ஆக்ரோஷமாகவும் உடல் முழுவதும் அடர்த்தியான கருப்பு முடிகளாலும் மூடப்பட்டிருந்தன. இடுப்பில் விலங்கு தோல்களை ஆடையாக கட்டியிருந்தனர். அவர்களின் வெளிப்படையாக தெரிந்த தசைகள் எக்கினால் வார்க்கப்பட்டது போல கடினமாக தெரிந்தன. அவர்கள் பலவீனமாக தெரிந்தாலும் அந்த மைனோடர்கள் இன்னும் ஒரு மிரட்டலான வலிமையையே வெளிப்படுத்தினர். அவர்களின் பிரம்மாண்டமான உருவம் ஓகர் அரக்கர்களுக்கு குறையாத வகையில் இருந்தது. அவர்களில் மிகவும் குட்டையான ஒரு வயதடைந்த மைனோடர் கூட, அந்த மைனோடர்களில் மிக குட்டையானவர் கூட குறைந்தது 2.5 மீட்டர் உயரம் இருந்தனர். சதைப்பற்றுடன் தசைகள் வெளியே தெரியாத ஓகர் அரக்கர்களுடன் ஒப்பிடும்போது இந்த மைனோடர்கள் உடல் முழுவதும் உறுதியான வலிமையான தசைகளை கொண்டிருந்தனர். அவர்கள் கைகளை அசைக்கும்போது அந்த தசைகள் வலுவான கயிறுகளைப் போல திரண்டு தெரிந்தன. தசைகள் நிறைந்த ஒரு மைனோடர் கூட்டம், இவர்களை நிலத்தில் நட்டு வைக்கப்படும் சிறந்த தூண்களாக மாற்றலாம் போலிருக்கிறதே என்ற ஒரு விசித்திரமான மற்றும் வேடிக்கையான எண்ணம் கார்னின் மனதில் தோன்றியது. வுல்ஃப்ஹார்ட் குலம் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றிவிட்டது. மைனோடர் பழங்குடியினரின் அனைத்து இயற்கை மந்திரவாதிகளையும் நாங்கள் சிறைப்பிடித்து விட்டோம். உயிருடன் பிடிக்கப்பட்ட சாதாரண மைனோடர்களும் இங்கே இருக்கிறார்கள் என்று அந்த பனி ஓநாய்கள் பெருமையுடன் கூறின. பனி ஓநாய்கள் தங்களின் கூர்மையான மோப்ப சக்தியை பயன்படுத்தி தப்பியோடிய அந்த மந்திரவாதிகளை தேடி கண்டுபிடித்தன. உடலெங்கும் பூமியின் நரம்புகளைப் போன்ற சிக்கலான குறியீடுகள் கொண்ட 6 மைனோடர்கள் கார்னின் முன்னால் தள்ளப்பட்டனர்.
அவர்களின் கண்கள் சாதாரண மைனோடர்களைப் போல ஆக்ரோஷமாக இல்லாமல் மிகவும் அமைதியான அறிவு சார்ந்தும் இருந்தன. அவர்களை சுற்றி ஒரு கனமான சக்தி நிலவியது. அவர்கள் தங்கள் காலடியில் உள்ள பூமியுடன் இணைந்திருப்பது போல தோன்றியது. அவர்களின் ஒவ்வொரு அசைவும் பூமியின் ஆன்மாவிலிருந்து சக்தியை பெறுவது போல் தோன்றியது. இவர்கள் மைனோடர் பழங்குடியினரின் உண்மையான இயற்கை மந்திரவாதிகள் என்பது தெளிவாக தெரிந்தது. முட்டாள் மைனோடர்களே, உங்கள் முன்னால் நிற்பவர் இந்த தொலைதூர வடக்கு பனிச்சமவெளியின் மிகச்சிறந்த உயரிய சக்தியான அந்த நித்திய டிராகன். நித்திய டிராகனின் விருப்பத்திற்கு விரோதமாக நடப்பது உங்கள் பழங்குடியினருக்கே முழுமையான அழிவை கொண்டு வரும் என்று ஒரு பனிவோனாய் மைனோடர் மந்திரவாதிகளை பார்த்து அரக்கர்களின் மொழியில் கடுமையாக உருமியது. மைனோடர்களுக்கு அரக்கர்களின் மொழி, ஆர்க்குகளின் மொழி மற்றும் பொதுவான மொழிகள் நன்றாக தெரியும் என்பதால் அந்த எச்சரிக்கை அவர்களுக்கு தெளிவாக புரிந்தது. எங்கள் அயன்பாக் குலம் தலைமுறையாக பூமியின் ஆன்மாவை வணங்கி வருகிறது. நாங்கள் ஒருபோதும் ஒரு டிராகனிடம் தலை வணங்க மாட்டோம் என்று ஒரு மந்திரவாதி அமைதியாக கூறினார். மரணம் என்பது பூமியின் மடியில் மீண்டும் தஞ்சமடைவது மட்டுமே. பூமியின் ஆன்மா எங்கள் ஆன்மாங்களுக்கு நிம்மதியை அளிக்கும். பெரும்பாலான மைனோடர்கள் முரட்டுத்தனமானவர்களும் ஆவேசமானவர்களும் ஆக இருப்பார்கள். ஆனால் இந்த மந்திரவாதிகள் இயற்கை சக்திகளின் மீதான நம்பிக்கையால் பல மனிதர்களை விடவும் மிகவும் நிதானமாகவும் உறுதியாகவும் இருந்தனர். கார்ன் தனது நகத்தை மெதுவாக உயர்த்தி பனிவோனாய்களை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான். முதலில் பேசிய அந்த மந்திரவாதியை அவன் உற்று நோக்கினான். எவ்வித மிரட்டலோ அல்லது வாக்குறுதியோ அளிக்காமல் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டான். நீதியின் சக்திகளை பின்பற்றுபவர்களே, உங்களால் அந்த பூமியின் ஆன்மாவை நேரில் தோன்ற வைக்க முடியுமா? இயற்கையின் ஆன்மாங்களை பற்றி நான் எப்போதும் ஆர்வமாக இருந்தேன். ஆனால் இதுவரை ஒன்றை கூட நான் நேரில் பார்த்ததில்லை. எனது இந்த விருப்பத்தை உங்களால் நிறைவேற்ற முடிந்தால் உங்கள் பழங்குடியினரை விடுதலை செய்வதை பற்றி நான் பரிசீலிக்கலாம். அந்த மைனோடர் மந்திரவாதி தனது தலையை உயர்த்தி நிலவொளியை மறைத்து நின்ற அந்த வெள்ளி டிராகனை பார்த்தார். தனது நிதானத்தை தக்கவைத்துக் கொள்ள முயன்றபடி அவர் கூறினார், பூமியின் ஆன்மா. பூமியின் ஆன்மா இந்த பரந்த மற்றும் முடிவில்லாத நிலப்பரப்பிற்குள் நீக்கமற நிறைந்துள்ளது. இங்கே நடப்பவை அதற்கு ஒரு பொருட்டல்ல. உனது ஆசைகளை பற்றி அது கவலைப்படாது என்று அந்த மந்திரவாதி பதிலளித்தார். கான் தனது காலை ஓங்கி தரையில் மிதித்தான். நிலம் பலமாக அதிர்ந்தது. விரிசல்கள் நாலாபுறமும் கரவின. அப்படியானால் உன்னை பற்றி என்ன? பூமியின் ஆன்மா தனது சீடர்களை பற்றி கவலைப்படுமா? நான் உன்னை கொன்றுவிட்டால் அந்த பூமியின் ஆன்மா என்னை பழிவாங்குமா என்று கான் கேட்டான். இதற்கான விடை அவனுக்கு ஏற்கனவே தெரியும். இயற்கையின் ஆன்மாக்களுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. அவை இயற்கை பேராற்றலின் தூய வடிவங்கள். வழிபாடுகளை அவை பொருட்படுத்துவதில்லை. மைனோடர் மந்திரவாதி தனது ஆற்றலை சற்று திரட்டினார். தரை மென்மையாக அலைவாயத் தொடங்கியது. அருகிலிருந்த ஒரு பனி ஓனாய் தனது பற்களை காட்டி தாக்கத் தயாரானது. ஆனால் கான் அதை தடுத்தான். கானின் காலடியில் விரிசலடைந்திருந்த நிலம் அந்த அலைகளால் உயிர் பெற்றது போல தெரிந்தது. விரிசல்கள் விரைவாக மறைந்து தரை மீண்டும் சமமானது. பூமியின் ஆன்மா அன்பு நிறைந்தது. அது எல்லாவற்றையும் வளர்க்கிறது. இந்த உலகத்தை தாங்கி நிற்கிறது. எண்ணற்ற காயங்களை மௌனமாக சகித்துக் கொள்கிறது. நாங்கள் அதை வணங்குகிறோம். ஆனால் அது எங்களுக்கு பதிலளிக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை. நீ பூமியின் ஆன்மாவை பார்க்க விரும்புகிறாய். உனது காலடியில் இருக்கும் இந்த பரந்த நிலமே அதன் உடல் மற்றும் அதன் சாராம்சம். அது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கீழே பார். நீ செய்த அனைத்தையும் அது ஏற்கனவே அறிந்திருக்கிறது. அந்த மந்திரவாதி சற்று இடைவெளி விட்டு பிறகு கானை அமைதியான கண்களுடன் பார்த்து சொன்னார், உன்னை நீயே ஒப்படைத்துவிடு. பூமியின் ஆன்மாவிடம் உன்னை ஒப்படைத்துவிடு. அது உனது அறியாமையை மன்னித்து உனது தவறுகளை பொறுத்து கொள்ளும். மரணத்திற்கு பிறகு உனது ஆன்மா பூமிக்கே திரும்பி அமைதியடைய அது அனுமதிக்கும் என்று அந்த மந்திரவாதி கூறினார். ஒரு கைதியாக இருந்தும் இவன் இன்னும் தனது மதத்தை போதிக்கிறான். இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை கொண்ட ஒருவரிடம் பேசுவது மிகவும் சிரமமானது என்று கான் நினைத்தான். கானுக்கு எந்த கடவுள் மீதும் நம்பிக்கை கிடையாது. அவனை பொறுத்தவரை கடவுள்கள் என்பவர்கள் வெறும் வலிமைமிக்க உயிரினங்களே. இயற்கையின் ஆன்மாக்கள் கடவுள்களை விடவும் பலவீனமானவை. ஒரு இயற்கையின் ஆன்மாவை ஒரு கடவுள் கண்டால் அதை தனது தெய்வீக கருவியாகவோ அல்லது வேலைக்காரனாகவோ மாற்றிக்கொள்ள முடியும். கான் கடவுள்களையே நம்பாதபோது இயற்கையின் ஆன்மாக்களை எப்படி நம்புவான்? அவன் தனது பார்வையை மந்திரவாதிகள் அல்லாத மற்ற மைனோடர்கள் பக்கம் திருப்பினான். சில இளைஞர்களைத் தவிர மற்ற அனைவருமே உறுதியான முகப்பாவனையுடன் இருப்பதை கவனித்தான். அவர்கள் முகத்தில் மரணத்தைக் கண்டு அஞ்சாத பிடிவாதமான துணிச்சல் தெரிந்தது. தங்கள் தலைவரான மந்திரவாதியின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் இயற்கையின் ஆன்மாக்களின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தனர்.
அந்த நம்பிக்கையால் அவர்களுக்கு எந்த சிறப்பு சக்தியும் கிடைக்கவில்லை என்றாலும் அவர்கள் அதை விடத் தயாராக இல்லை. நான் இதை ஒரே ஒரு முறைதான் கேட்பேன். உங்கள் ஒட்டுமொத்த பழங்குடியினரும் கொல்லப்பட்டாலும், உங்கள் இரத்த வாரிசே அழிந்து போனாலும் நீங்கள் எனது சீடர்களாக மாற மறுப்பீர்களா? பதில் சொல்வது முன் நிதானமாக யோசித்துப் பாருங்கள் என்று கான் எச்சரித்தான். இருந்தபோதும் அந்த மந்திரவாதிகள் ஒரு கணம் கூட தயங்கவில்லை. உடனடியாக ஒருபோதும் மாட்டோம் என்று பதிலளித்தனர். பிடிவாதத்தை பொறுத்தவரை மைனோடர்களுக்கு இணையாக யாரும் இருக்க முடியாது. பனி ஓநாய்கள் ஒரு முறை சொன்னது போல, அவர்கள் அடிபணிவதை விட சாவதையே விரும்புவார்கள். அவர்கள் கானின் உயர்நிலை சீடர்களாக மாற மறுத்ததால் இனி அவர்களை சுரங்க அடிமைகளாக மட்டுமே பயன்படுத்த முடியும். கான் வருத்தத்துடன் பெருமூச்சு விட்டான். சற்று யோசனைக்குப் பிறகு அவன் மந்திரவாதிகளிடம் கூறினான், உங்களது நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், எனவே அதை மாற்றும்படி உங்களை வற்புறுத்த மாட்டேன். ஆனால் உங்களை கொல்வது எனது விருப்பமல்ல. நீங்கள் 100 ஆண்டுகள் எனது அடிமைகளாக சேவை செய்ய சம்மதித்தால் அந்த காலத்திற்கு பிறகும் உங்கள் பழங்குடியினரின் இரத்தம் இந்த நிலத்தில் நிலைநிற்கும். உங்கள் பூமியின் ஆன்மாவை தொடர்ந்து வழிபடவும் உங்களால் முடியும். மைனோடர்களிலுள்ள இளைஞர்கள் தங்கள் பெற்றோர்களைப் போல நம்பிக்கையில் அவ்வளவு உறுதியானவர்கள் அல்ல. அவர்களை இன்னும் ஒரு வாய்ப்பு மாற்ற முடியும். மைனோடர்கள் நீண்ட காலம் வாழக்கூடியவர்கள் அல்ல. எனவே அடுத்த தலைமுறையினரை இந்த முதியவர்கள் பாதிக்காமல் பார்த்து கொண்டால் டிராகனின் எல்லையில் வளரும் இளைஞர்கள் காலப்போக்கில் தங்கள் பழைய நம்பிக்கைகளை கைவிட்டு விடுவார்கள். ஒருவேளை இதற்கும் மறுப்பு தெரிவித்தால் கானுக்கு வேறு வழியில்லை. அவர்களை பனி ஓநாய்களுக்கு பரிசாக கொடுத்து விட வேண்டியதுதான். ஏனெனில் உல்ஃப்ஹார்ட் குழம் இந்த மைனோடர்களை பிடிக்கச் சென்றபோது தங்களின் ஓநாய் படையில் பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தது. ஓ மகத்தான நித்திய டிராகனே, உங்கள் உடல் கருணையாலும் பரிவாலும் பிரகாசிக்கிறது. உங்களது தயால குணம் எல்லா உயிரினங்களையும் தலைவணங்கச் செய்யும். உங்கள் பேரொளிக்கு முன்னால் சூரியனும் சந்திரனும் கூட மங்கிப் போகும் என்று கானின் வார்த்தைகளை கேட்டதும் பனி ஓநாய்கள் இவ்வாறு புகழ்ந்து தள்ளின. ஒரு கோபால்ட் கானை புகழ்ந்து தள்ளத் தொடங்கியது. ஆனால் அது முற்றிலும் தவறான முறையில். அதனுடைய குழப்பமான மற்றும் இரைச்சலான டிராகன் மொழி பேசுவது மிகவும் கடினமாக இருந்ததால் கானுக்கு தலைவலிக்கத் தொடங்கியது. அவன் அதை உடனே அமைதியாக இருக்கபடி கட்டளையிட்டான். கோபால்ட்டுகள் உண்மையான டிராகன்களிடம் இவ்வளவு விசுவாசமாக இருப்பதில் ஆச்சரியமில்லை. அவை பயனுள்ளவை மற்றும் விசுவாசமானவைதான். இருந்தபோதும் கானுக்கு அவர்களை சீடர்களாக வைத்துக்கொள்ள பிடிக்கவில்லை. அவர்களின் அந்த நாய் குறைக்கும் போலான டிராகன் மொழி மிகவும் விசித்திரமாக இருந்தது. அது மட்டுமின்றி கான் தன்னை ஒரு கருணை மிக்க டிராகனாக ஒருபோதும் கருதவில்லை. உண்மையில் மைனோடர் பழங்குடியினர் அதற்கு முன்பு அமைதியாகத்தான் இருந்தனர். தனக்கு சுரங்கத் தொழிலாளர்கள் வேண்டும் என்பதற்காகவே அவன் பனி ஓநாய்களை அனுப்பி அவர்களை தாக்கச் செய்தான். மைனோடர்களின் பார்வையில் அவன் ஒரு அரக்கனை தவிர வேறு எதுவும் இல்லை. மறுபுறம் மைனோடர் மந்திரவாதிகள் தங்களுக்குள் விவாதித்தனர். அவர்கள் சிறிது நேரம் தயக்கத்தில் இருந்தனர். இயற்கையின் ஆன்மாக்களை பின்பற்றுபவர்கள் மிக தீவிரமானவர்கள். அதனால்தான் அவர்கள் கற்களுக்கும் உலோகங்களுக்கும் ஆன்மா இருப்பதை நம்புகிறார்கள். அத்தகைய விசுவாசிகளுக்கு உயிரை விட தங்கள் நம்பிக்கையே முக்கியம். ஆனால் தங்கள் நம்பிக்கையை பாதுகாக்கவும் தங்கள் இரத்த வாரிசுகள் அழிந்து போகாமல் பார்த்துக் கொள்ளவும் 100 ஆண்டுகள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது பரிசீலிக்கத்தக்கது என்று அவர்கள் கருதினர். நீண்ட விவாதத்திற்கு பிறகு மைனோடர் மந்திரவாதிகள் ஒரு முடிவுக்கு வந்தனர். தாங்கள் கானுக்கு சேவகர்களாக இருப்போம் என்று அவர்கள் பூமியின் ஆன்மாவிடம் சத்தியம் செய்தனர். மைனோடர்கள் தங்கள் இரத்த வாரிசுகளின் உயிர் வாழ்விற்காக 100 ஆண்டுகளுக்கு கார்னின் குடிமக்களாக சேவை செய்ய ஒப்புக்கொண்டனர். இந்த மைனோடர் பழங்குடியினன் அயன்பேக் குலம் என்று அழைக்கப்பட்டனர். தாங்கள் மைனோடர்களின் அரசனான பாஃபோமெட்டின் வாரிசுகள் என்று அவர்கள் நம்பினர். பாஃபோமெட் ஒரு காலத்தில் இந்த உலகில் தங்கியிருந்த ஒரு உன்னத வம்சாவளி என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் கார்னுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவனை பொறுத்தவரை அவர்கள் இப்போது வெறும் சுரங்க அடிமைகள் மட்டுமே. உயர்குடி இரத்தம் என்பது அவனிடம் எடுபடாது. மைனோடர் அரசன் பாஃபோமெட்டை பற்றி டிராகன்களின் பண்டைய பதிவுகளில் குறிப்புகள் இருந்தன. அவன் முடிவில்லாத பாதாளத்தின் 600வது அடுக்கை ஆளும் ஒரு வலிமை மிக்க அரக்கத் தலைவன். எண்ணற்ற காலங்களாக வாழ்ந்து வரும் ஒரு மிரட்டலான சக்தி அவன். பனிப்பாறை எல்லைக்குள் ஒரு காலத்தில் மனித இராணுவத்துடனான போரினால் பாழடைந்து கிடந்த அந்த நிலம் இப்போது மீண்டும் உயிர் பெற்றது. 2 பிரம்மாண்டமான வெள்ளை டிராகன்கள், பனி ஆவிகள், ஓகர்கள், கோபால்ட்டுகள், பலவிதமான மந்திர உயிரினங்கள், கொடிய விலங்குகள், காட்டுமிராண்டி இனங்கள் மற்றும் தாழ்மையுடன் பணிந்த அயன்பேக் மைனோடர் பழங்குடியினர் என அந்த இடமே பரபரப்பாக மாறியது. இப்போது சுரங்கத் தொழிலாளர்கள் கிடைத்துவிட்டதால் கார்னின் எண்ணம் பனி அரக்கர்களின் வசமிருந்த வெள்ளை படிகச் சுரங்கத்தை நோக்கி திரும்பியது.
வெள்ளை படிகங்கள் என்பவை குளிராற்றல் கொண்ட மந்திர ரத்தினங்கள். அவை பனியைப் போலவே தூய்மையாகவும் தெளிவாகவும் மின்னக்கூடியவை. அவற்றின் வழியாக ஒளி செல்லும்போது அவை கண்களை பறிக்கும் வண்ணங்களை பிரதிபலிக்கும். குளிர் பிரதேச உயிரினங்களுக்கு மிகவும் பிடித்தமான பொக்கிஷங்கள் அவை. கார்ன் தனது வாழ்க்கையில் முதன்முதலில் சாப்பிட்ட மந்திர ரத்தினமே ஒரு வெள்ளை படிகம்தான். அந்த வெள்ளை படிகத்தை தான் அந்த பெண் வெள்ளை டிராகனிடம் சாலியாயிடம் திருடி உண்டது கார்னுக்கு இன்னும் நினைவிருந்தது. அந்த ரத்தினத்தை சாப்பிட்டபோது தனது உடல் முழுவதும் பாய்ந்த அந்த பனி சக்தியையும் அவள் திடீரென்று வந்துவிடுவாளோ என்று அஞ்சி தான் அடைந்த பிரவசத்தையும் அவனால் மறக்க முடியவில்லை. நேற்று நடந்தது போலவே அது அவனது நினைவில் பசுமையாக இருந்தது. கார்னிடம் வெள்ளை டிராகனின் இரத்த தொடர்பு இருந்ததால் அவனுக்கு வெள்ளை படிகங்கள் மீது ஒரு தனி பிரியமே உண்டு. சாலியாவிடம் அந்த படிகச் சுரங்கத்தை பற்றி கேள்விப்பட்ட போதே அதை எப்படியாவது தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவன் முடிவு செய்துவிட்டான். போன் பிரேக்கர் குலத்தைச் சேர்ந்த ஓகர்கள் சுரங்க நரம்புகளை கைப்பற்றுவதற்கான போருக்கு கார்னின் பனிப்பாறை எல்லைக்குள் ஒன்று கூடினர். அதே சமயம் பனி ஓநாய்கள் ஸ்னோரிட்ஜ் பைன் காடுகளுக்கு அனுப்பப்பட்டன. ஏனெனில் அந்த காடுகள் கிழக்கு திசையில் பனி அரக்கர்களின் வசிப்பிடத்திற்கு மிக அருகில் இருந்தன. பனி ஓநாய்கள் உருவத்தில் சிறியவைதானாலும் வலிமையானவை. எதிரிகளின் கண்ணில் படாமல் உளவு பார்ப்பதில் அவை வல்லவை. அது மட்டுமல்லாமல் பனி அரக்கர்கள் பொதுவாக பனி ஓநாய்களுடன் சேர்ந்து வேட்டையாடும் பழக்கம் கொண்டவர்கள். எனவே ஓநாய்கள் அங்கே சுற்றித் திரிந்தாலும் பனி அரக்கர்களுக்கு சந்தேகம் வராது. உல்ஃபேன் கொடுத்த தகவல்படி ஒரு பனி அரக்கன் முன்பு உல்ஃப்ஹார்ட் குலத்துடன் கூட்டணி அமைக்க முயன்றான். ஆனால் ஓநாய்கள் அதை மறுத்துவிட்டன. மறுக்கப்பட்ட பிறகு அந்த பனி அரக்கர்கள் கோபப்படவில்லை. அவர்கள் அமைதியாக தங்கள் பழங்குடியினரிடமே திரும்பிச் சென்றனர். அதன் பிறகு அவர்கள் ஸ்னோரிட்ஜ் காடுகளின் பக்கம் வருவதே அரிதாகிவிட்டது. அங்கே பல தொலைதூர வடக்கு பனிச்சமவெளியில் பல பனி ஓநாய் குலங்கள் இருந்தன. எனவே பனி அரக்கர்கள் ஒரே ஒரு ஓநாய் குலத்தை மட்டும் குறிவைக்க அவர்களுக்கு அவசியமில்லை. கார்னின் சீடர்கள் அனைவரும் தயாராக இருந்தபோதிலும் அவன் இடனடியாக தாக்குதலை தொடங்கவில்லை. அவன் ஒரு புதிய 6ஆம் நிலை மந்திரமான பிளேசிங் ஃபயர்பால் எனப்படும் நெருப்பு பந்து மந்திரத்தை கற்றுக்கொள்ள விரும்பினான். அந்த நீல நிற தோள் கொண்ட பனி அரக்கர்கள் நெருப்பின் உக்கிரத்தை உணர வேண்டும் என்பதே அவனது திட்டம். உண்மையான அரக்கர்களும் உண்மையான டிராகன்களும் இயற்கையிலேயே பரம எதிரிகள். அவர்களின் இரத்தத்திலும் ஆன்மாவிலும் அந்த பகை ஆழமாக பதிந்திருந்தது. டிராகன்களின் பாரம்பரியத்தை வரித்து கொண்ட கார்னும் அரக்கர்கள் மீது அதே போன்ற வெறுப்பை உணர்ந்தான். இது இந்த உலகில் மட்டுமல்ல, விண்வெளி மற்றும் பல உலகங்களில் பழங்கால டிராகன்களும் அரக்கர்களும் இடைவிடாமல் போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் அது ஒரு கொடிய மற்றும் முடிவில்லாத போரில்தான் முடியும். இருந்தபோதிலும் மோர்டின் உருவாக்கிய அந்த திருத்தப்பட்ட 6ஆம் நிலை நெருப்பு பந்து மந்திரம் மிகவும் சிக்கலானது. அதை விரைவில் கற்றுக்கொள்வது கடினம் என்பதை கார்ன் உணர்ந்தான். ஒரு வாரத்திற்குள் அதை மாஸ்டர் செய்ய முடியாவிட்டால் அந்த மந்திரம் இல்லாமலேயே போருக்கு புறப்படுவது என அவன் முடிவு செய்தான். அந்த நேரத்தில் கார்னின் பனிப்பாறை எல்லை முழுவதும் ஒரு பழக்கமான டிராகன் சக்தி பரவியது. அங்கிருந்த அனைத்து உயிரினங்களும் நிமிர்ந்து பார்த்தன. அப்போது வெள்ளை டிராகன் செதில்கள் வானில் மின்னின. வானில் தெரிந்த அந்த பிம்பத்தை கண்டதும் சீடர்கள் அனைவரும் அது அவர்களுக்கு பழக்கமானதுதான் என உணர்ந்து அமைதியாக தங்கள் வேலைகளை தொடர்ந்தனர். தனது குகைக்குள் இருந்த கார்ன் அந்த சக்தியை உணர்ந்து மெல்ல பெருமூச்சு விட்டான். சிறிது நேரத்தில் ஒரு கம்பீரமான பெண் வெள்ளை டிராகன் குகைக்குள் நுழைந்தது. அவள் கார்னுக்கு பிடித்தமான ஒரு இரையை கொண்டு வந்திருந்தாள். மெதுவாக அவனது அருகில் வந்தவள் தெளிவான டிராகன் மொழியில் ஆர்வத்துடன் கேட்டாள், "நீ அந்த பனி அரக்கர்களின் பழங்குடியினை தாக்க திட்டமிடுகிறாயா?" கார்னின் எல்லைக்குள் அவள் அடிக்கடி வந்து சென்றதால் அங்கே சீடர்கள் ஒன்று கூடுவதையும் அவர்கள் போருக்கு தயாராவதையும் அவளால் எளிதில் கணிக்க முடிந்தது. கார்ன் அவளின் கேள்விக்கு தலையசைத்துவிட்டு அவள் கொண்டு வந்த உணவை பண்புடன் ஏற்றுக்கொண்டான். பசியாக இருந்ததால் அவள் முன்னாலேயே அதை உண்ணத் தொடங்கினான். சமீப காலமாக அவள் தினமும் வந்து செல்வதால் கார்ன் அதற்கு பழகிவிட்டான். பொதுவாக கார்ன் அவளின் பரிசுகளை தெளிவாக மறுத்துவிட்டு இனிமேல் வரவேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவள் கொண்டு வரும் உணவுகள் யாவும் அவனுக்கு மிகவும் பிடித்தமானவை. அந்த பிராணிகள் வடக்கு பனிச்சமவெளியின் மிகச்சிறந்த வேட்டையாளர்கள் என கருதப்படுகின்றன. அத்தகைய உணவை கார்னுக்கு தினமும் கொண்டு வருவது சாதாரண ஓநாய்களோ அல்லது பனிப்புலிகளோ சாத்தியமில்லாத ஒன்று. அந்த இரையை பிடிப்பதற்கு சாலியா அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருந்தது.
கார்ன் தானாக வேட்டையாடினால் அவனது நேரமும் சக்தியும் வீணாகும் என்பதால் அவள் உணவை கொண்டு வருவது அவனுக்கு வசதியாக இருந்தது. இத்தகைய அன்பான செயலை சந்திக்கும் போது கார்ன் அவளின் தூண்டிலில் சிக்காமல் அவளிடம் தொடர்ந்து கடுமையாக இருக்க முடிவு செய்தான்.